கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த சிறப்பான இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு கோணங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நாம் நினைவு கூறினோம். காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த மாதத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மற்ற மாதங்களை விட கொஞ்சம் கூடுதலாய் நேரங்களை ஒதுக்கி நாயகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பிறை 12 முடிந்துவிட்டாலும் கூட இன்னும் பல ஊர்களில் மீலாதினுடைய பயான்களையும் கூட்டங்களையும் பிறை 13 தொடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு மாதங்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட நிஅமத்தை நினைவு கூர்ந்து பல்வேறு மார்க்க விழாக்கள் சொற்பொழிவுகள் எடுக்கப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தத்தில் மார்க்கம் அனுமதித்த வட்டத்திற்குள் வரம்பிற்குள் நின்று ஹராம்கள் கலந்து விடாமல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒரு மாதிரியாக சில நாடுகளில் பெருமானார் பிறந்த அந்த தினத்தில் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பெருமானாரை பற்றி உண்டான பாடல்களை எல்லாம் படித்துவிட்டு இஷ்கினுடைய புகழ் பாடல்களை படித்து புகழ் மாலைகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லியவர்களாக ஊர் முழுக்க பேரணி வருவதை பல்வேறு நாடுகளில் பார்க்கிறோம். நேற்று கூட பார்க்க முடிந்தது மதீனா முனவ்வராவில் மிகச்சரியாக பிறை 12 அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பிறப்பை சுட்டிக்காட்டும் வண்ணம் மதீனா முழுக்க மஸ்ஜித் நபவியை சுற்றி ஏராளமான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருப்பதையும் பார்த்தோம். மார்க்கம் அனுமதித்த வரம்பிற்குள் நின்று பெருமானாருடைய நியமத்தை நாம் நினைவு கூற வேண்டும். சமீபத்தில் கூட கேள்விப்பட்டோம், தமிழகத்திலே எஸ்பி பட்டினம் என்று ஒரு ஊர் உண்டு, நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஊருடைய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், கடந்த ஒரு வருடமாக பிறந்த குழந்தைகளுக்கு மிகச்சரியாக பிறை 12 மீலாது அன்றுதான் ஊரெல்லாம் ஒன்று கூடி பெயர் வைப்பார்களாம். போன மீலாதிலிருந்து பிறந்த குழந்தைகள் பெயர் வைக்கப்படாமல் நாயகத்தினுடைய அடுத்த ஒரு வருடத்திற்காக பிறப்பின் வருடத்திற்காக வேண்டி காத்திருந்து பிறை 12 அன்று ஊரெல்லாம் ஒன்று கூடி ஊருக்கு நடுவிலே நாயகத்தின் நினைவாக ஒரு கொடியை ஏற்றிவிட்டு பள்ளிவாசலில் வைத்து குழந்தைகளுக்கு பெயர் வைப்பார்கள் என்ற செய்திகளை சமீபத்திலே கேள்விப்பட்டோம். ஒவ்வொரு ஊரிலேயும் ஒரு மாதிரியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதுண்டான மஹப்பத்தை, அவர்கள் மீதுண்டான அன்பை மக்கள் கொண்டாடி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெறுமனே கொண்டாடப்படுவதற்காக வேண்டி மட்டுமானவர்கள் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பின்பற்றப்பட வேண்டும். பெருமானாரை உயிருக்குயிராக நாம் நேசிப்பது மட்டுமல்ல, பெருமானாருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுகிற ஒரு நல்ல வாழ்க்கையுள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும். ஏராளமான விஷயங்களை, நற்குணங்களை இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருடைய வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நற்பண்புகளில் இன்றைக்கு நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய கோபம் என்கிற அந்த பண்பு. கோபம் என்பது நல்லதா கெட்டதா நிறைய விவாதங்கள் உண்டு. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். காலமெல்லாம் ரப்பை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நின்றாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் உறங்கினாலும் அல்லாஹ்வினுடைய நினைவை கொண்டே தன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் கழிக்கக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார். ரப்பே, நீ பரிசுத்தமானவன், இந்த உலகத்தில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை என்று துஆ செய்வார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஏதோ ஒரு காரணத்தோடு படைத்திருக்கிறான், ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான். அந்த வரிசையில் கோபமும் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று என்று சொல்லுகிறது மார்க்கம். ஒரு மனிதனிடத்தில் கோபம் இல்லை என்று சொன்னால் அவனை நோக்கி வருகிற தீங்குகளை அவனால் தடுத்துக் கொள்ள முடியாது. அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை அவனால் தடுத்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு ஆசை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் எப்படி தனக்கு தேவையானதை அவன் திரட்டி கொள்ள முடியாதோ
அவன் சம்பாதித்துக் கொள்ள முடியாதோ, எடுத்துக்கொள்ள முடியாதோ, அதுபோல கோபம் என்கிற ஒரு சிஃபத்து, ஒரு பண்பு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்று சொன்னால், கோபம் என்கிற தன்மை இல்லை என்று சொன்னால், தன்னை நோக்கி வருகிற எந்த தீங்கையும் அவன் தடுத்துக் கொள்ள முடியாது. கோபம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லுவார்கள், கோபம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். ஒரு மனிதன் கோபமூட்டப்படுகிற போது அவன் கோபப்பட வேண்டும், ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வீரனாக அவன் இருக்க வேண்டும் என்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தொடர்ந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, கோபமூட்டப்படுகிற போது கோபம் வரணும், இல்லைன்னா அவன் கழுதைக்கு நிகரானவன் என்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கோபமூட்டினால் கோபம் வர வேண்டும், அதுதான் ஒரு முழு மனிதனுக்கான அடையாளம், ஒரு முழுமை பெற்ற மனிதனுக்கான அடையாளம். ஆனால் அந்த கோபம் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும். கோபம் அவனை கட்டுப்படுத்துவதை போல் இருக்கக்கூடாது, அவன் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் கோபத்தை பற்றியவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை பல்வேறு தருணங்களில் கோபப்பட்டிருக்கிறார்கள். மவாகிஃபு கலபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் கோபம் கொண்ட, பெருமானாருடைய கண்கள் சிவந்த தருணங்கள் என்று நாயகத்தின் பெயரில் ஏராளமான புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த கோபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது மாதிரி, ஒருவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல, கோபம் ஏற்படுகிற போது அதை அடக்கிக் கொள்பவன் தான் வீரன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கோபத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வகையா பிரிச்சாங்க. நல்ல கோபம், கெட்ட கோபம் என்று ரெண்டு கோபத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உம்மத்திற்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் அவர் மிக வேகமாக கோபப்பட்டு விடுகிறார், அதே நேரத்தில் மிக வேகமாக அந்த கோபத்தை விட்டும் அவர் தணிந்து விடுகிறார். வேகமாக கோபம் அவரை விட்டும் போய் விடுகிறது. இது ஒன்றோடொன்று சரிசமமாகிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேகமாக கோபப்பட்டுவார், அதே நேரத்தில் டக்குன்னு கோபம் அவரை விட்டு போய்விடும். இன்னொரு மனிதர் அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டார், அவ்வளவு சீக்கிரம் அவரை கோபப்படுத்தி விட முடியாது, ரொம்ப மெதுவாக, ரொம்ப லேட்டாக தான் கோபப்படுவார். ஆனால் அவருடைய கோபமும் லேட்டாகவே, தாமதமாகவே அவரை விட்டு விலகும். இதுவும் ஒன்றோடொன்று சரியாகிவிட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் யார் தெரியுமா? எவர் மிக தாமதமாய் கோபப்பட்டு மிக வேகமாய் கோபம் அவரிடமிருந்து போய்விடுகிறதோ அவர்தான் உங்களில் மிகச் சிறந்தவர். உங்களில் மோசமானவர் யார் தெரியுமா? மிக வேகமாக கோபப்பட்டு மிகவும் தாமதமாய் யாரிடமிருந்து கோபம் வெளியேறுகிறதோ அவர்தான் உங்களில் மோசமானவர் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகிற மக்களை இப்படி இரண்டு விதமாக பிரித்தார்கள். கோபம் வர வேண்டும், ஆனால் அந்த கோபம் மார்க்க வரம்பிற்குள் இருக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். ஒருவர் மற்றொரு நபரை நேசிக்கிறார், காரணம் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே நேசிக்கிறார், வேறு எந்த உலகத்தினுடைய ஆதாயமும் அவருக்கு நோக்கம் அல்ல, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார். அதே போல் ஒருவர் கோபப்படுகிறார், உலக ஆதாயத்திற்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுகிறார், மார்க்கத்தினுடைய காரியங்களுக்காக, ஷரியத்தினுடைய காரியங்களுக்காக கோபப்படுகிறார். அதே போல ஒருவர் வாரி வாரி கொடுக்கிறார், அல்லாஹ்விற்காக கொடுக்கிறார். ஒருவர் சில இடங்களில் கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார், பொருளாதாரத்தை அவர் செலவு செய்வதில்லை, அதுவும் அல்லாஹ்விற்காக, ஷரியத்தினுடைய காரியத்திற்காக வேண்டி என்று சொன்னால் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான், அவருடைய ஈமான் முழுமையடைந்து விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப மனிதன் கோபம் என்பது அவனுடைய யதார்த்தம், அல்லாஹ் அவனிடத்தில் வைத்திருக்கிற பண்பு. அந்த பண்பும் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லுவார்கள். கோபப்படணும், ஆனால் அந்த கோபத்தினுடைய பின்னணியில் உலக ஆதாயங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான தருணங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதர்களுடைய ஆலயத்தை கடந்து வருகிற போது தௌராத்தினுடைய வேதம் அங்கே ஓதி கொடுக்கப்படுகிறது. சில மாணவர்கள் அங்கே அமர்ந்து தௌராத்தினுடைய பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல கொஞ்சம் நின்று கேட்குறாங்க, என்ன சொல்றாங்க? தௌராத்தினுடைய ஒரிஜினல் உண்மையிலேயே அதில் நல்ல விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு அது திரிக்கப்பட்டு விட்டது என்பது வேறு. ஒரிஜினல் பிரதி நல்ல நல்ல காரியங்களை, நல்ல நல்ல விஷயங்களை தான் சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டு, பரவாயில்லையே நல்லா இருக்குதேன்னு சொல்லி அங்கிருந்து சில பிரதிகளை, சில காப்பிகளை அவர்கள் வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உட்கார்ந்துருக்கிறாங்க. வந்தவர் பெருமானாரிடத்திலே அந்த பேப்பர்களை,
அந்த பிரதிகளை பெருமானாரிடத்திலே நீட்டி, யா ரசூலுல்லாஹ், வர்ற வழியில யூதர்களுடைய ஒரு மதரசா நடைபெற்றுக் கொண்டிருந்தது, பாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது, நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க, சில பேப்பர்களை காகிதங்களை நான் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவரிடத்திலே சொன்னதுதான் தாமதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய முகம் கோபத்தினால் சிவந்து போனது என்று சொல்லுகிறது வரலாறு. சில ஹதீஸ் ஷரீஃப்ல இப்படி வருது, மாதுளம் பழத்தை பிழிந்து பெருமானாருடைய கன்னத்தில் தெளித்து விட்டதை போல் நாயகத்தினுடைய வதனங்கள் அவ்வளவு சிவந்து விட்டன. மாதுளை பழத்தினுடைய சாறை போல பெருமானாருடைய கன்னங்கள் கோபத்தினால் சிவந்து போய்விட்டது. அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிரதியை வாசிக்க ஆரம்பித்திருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, உமரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர், நாயகத்தை கவனித்து பாருங்கள் என்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய முகத்தை பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையான கோபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உடனே அந்த பேப்பரை கிழித்து தூக்கி எறிந்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வே, என்னுடைய ரப்பாகவும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை என்னுடைய நபியாகவும் இந்த தீனுல் இஸ்லாத்தை என்னுடைய மார்க்கமாகவும் நான் ஏற்றுக்கொண்டேன். ரப்பே, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய ரசூலின் கோபத்தை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னதற்கு பின்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் தணிந்தார்கள். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தையை சொன்னார்கள், லவ் கான மூஸா ஹய்யன் மா வஸஅஹு இல்ல திபாஇ. உமரே, மூஸா நபிக்கு வழங்கப்பட்ட தௌராத்தை கொண்டு போய் நான் ஹயாத்தாக இருக்கும்போது என்னிடத்தில் நீங்கள் வாசித்து காட்டுகிறீர்கள். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஒருவேளை மூஸா அலைஹிஸ்ஸலாம் இந்த சமயத்தில் அவர் உயிரோடு வந்தால் என்னை தவிர்த்து, என்னை பின்பற்றுவதை தவிர்த்து மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உயிரோடு இருக்கிற போது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து அவர் சொன்ன நல்ல காரியங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தாலும் நீங்கள் வழிகட்டு போவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நான் கொண்டு வந்த ஷரீஅத்து தான் இறுதியானது, வேறு எல்லா ஷரீஅத்தும் காலாவதியாகிவிட்டது. நான் உங்களுக்கு எதை நல்லதுன்னு சொல்றேனோ அது எல்லாம் நல்லது, எதுவெல்லாம் கெட்டது என்று சொல்கிறேனோ அதெல்லாம் கெட்டது. என்னை தவிர்த்து வேறு எந்த கலாச்சாரத்தையும், எந்த நாகரிகத்தையும், எந்த மார்க்கத்தையும் ஒரு நல்ல மார்க்கமாக, நல்ல கலாச்சாரமாக நீங்கள் கருதிவிட முடியாது என்கிற உயர்ந்த கருத்தை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இப்ப பெருமானாருடைய கோபம், சஹாபாக்கள் தான் உயிரோடு இருக்கிற போதே வேறு சில நபர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏறெடுத்து பார்க்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியப்படவில்லை. பெருமானாருடைய ஒவ்வொரு கோபமும் ஷரீஅத்திற்காக வேண்டி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எந்த காலத்திலேயும் தன்னுடைய சுயநலத்திற்காக, தனிப்பட்ட பிரச்சனைக்காக எந்த சஹாபியையும், எந்த மாற்று மதத்தவையும், யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்கியதில்லை என்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஆடையை அணிந்திருந்தார்கள். ஹதீஸிலே வருது, அந்த ஆடையினுடைய வகை என்ன அப்படின்னு சொன்னா, ஆடையினுடைய ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் கட்டியான துணியால் தைக்கப்பட்டிருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து அந்த பெருமானாரின் மீது இருந்த ஆடையை கொஞ்சம் வேகமாக ஒரு இழுத்துருவார். இழுத்த உடனே பெருமானாருடைய கழுத்தில் சிவந்து போய் அந்த தடம், காயம் ஏற்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் திரும்பி பார்த்தார்கள். யாருன்னு? ஒரு சஹாபி, ஒரு கிராமவாசி. என்ன வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பைத்துல் மால்ல இருந்து எனக்கு ஏதாவது சொத்து கொடுக்க சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள், உத்தரவு போடுங்கள், ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன், நான் பைத்துல் மால்ல இருந்து ஏதாவது கொடுக்க சொல்லுங்க உங்க சஹாபாக்கள்கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புன்னகைத்தார்கள். சஹாபாக்களை அழைத்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டு கடந்து போய்விட்டார்களே ஒழிய, பெருமானாரத்தில் அவர் நடந்து கொண்ட விதத்திற்கு நாயகம் தங்களுடைய முகச்சுளிப்பை கூட காட்டவில்லை என்று அந்த ஹதீஸ் பதிவு செய்கிறது. அவ்வளவு சீக்கிரத்தில் பெருமானார் யாரையும் பழிவாங்கிவிட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்த நற்குணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே என்று அல்லாஹ் புகழ்ந்ததற்கான காரணம் அதுதான். ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஏதேனும் உபத்திரம் செய்தாலும் கூட பெருமானார் அதற்கு பகரமாய் உபகாரம் செய்யக்கூடிய பழக்கமுள்ளவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்போ பெருமானாருடைய கோபம் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய காரியத்திற்காக மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஜுஹைனா என்கிற ஒரு கோத்திரத்தாருக்கு அவர்களோடு போர் செய்யுமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. ஹஸரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிட்டு பெருமானார் இடத்துல வந்து உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை பெருமையாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஜுஹைனா கூட்டத்தாரோடு போர் செய்கிற போது ஒருத்தனை நான் பயங்கரமான முறையிலே அவனோடு சண்டையிட்டு அவனை வீழ்த்தி விட்டேன். ஈட்டி எடுத்து அவனை குத்த போகிற சமயத்தில் அவன் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டான். நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டான். நான் உடலை யார ரசூலுல்லாஹ், அவர் பெருமையாக சொன்னார் ரசூலுல்லாஹ், நான் உடலை யார ரசூலுல்லாஹ். நான் அவன் அப்படி சொன்னதற்கு பின்னாலேயும் கூட நான் அவனுடைய நெஞ்சை குத்தி கீறி கிழித்து விட்டேன் என்று பெருமானாரிடத்தில் சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க, கடுமையாக கோபப்பட்டார். ஏன் அப்படி செஞ்சீங்க? இந்த சஹாபி சொன்னார், யார ரசூலுல்லாஹ், உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கல, சாவுக்கு பயந்து, மரணத்திற்கு பயந்து தான் அவன் கலிமா சொன்னான்.
இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். உஸாமா ரலியல்லாஹு இந்த பக்கம் வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், உண்மையிலேயே அவன் அந்த எண்ணத்தில் தான் சொன்னான், அவனுக்கு கலிமா சொல்லணுங்கிற எண்ணம் இல்லை, மரணத்திற்கு பயந்தவன் சொன்னான். பெருமானார் முகத்தை இந்த பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். அந்த பக்கம் வந்தாங்க உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, அங்கேயும் வந்து அதே வார்த்தையை சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் மிக கடுமையான கோபம் கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸாமா, அவருடைய கல்பனை பிளந்து பார்த்தியா என்னன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மரணத்திற்கு பயந்து அவர் கலிமா சொல்லுகிறார் என்றாய், நீ என்ன பிளந்து பார்த்தியா? அவர் மரணத்திற்கு பயந்து சொன்னாரா அல்லது உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா என்று உனக்கு எப்படி தெரியும்? கல்பை பிளந்து பார்த்தியான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு மிம்பரின் மீது ஏறி மிக கடுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவகாரத்தை சஹாபாக்களிடத்திலே சொல்லி கண்டித்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். மறுபுறத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள், சஹாபத்து குல்லுஹும் அதுல், சஹாபாக்கள் எல்லோரும் நியாயவான்கள், எல்லோருமே உத்தமர்கள் தான். இருந்தாலும் சஹாபாக்களின் வழியாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒருவனை வீழ்த்தி அவனை கொலை செய்கிற சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூஞ்சிலே அவன் உமிழ்ந்து விடுகிறான், காரி துப்பி விடுகிறார். அவன் நெஞ்சில் உட்கார்ந்திருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வேகமாக எழுந்துருவாங்க. எழுந்து வேகமாக நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவர் எந்திரிச்சு பின்னால் ஓடி வருவார், என்னை ஏன் விட்டீங்க, என்னை ஏன் விட்டீர்கள்? ஏன்னா அரபுலகத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை என்று வந்து விடுகிற போது பாவம் பார்த்து ஒருத்தனை உயிரோடு விடுறது அவர்கள் கேவலமாக நினைத்தார்கள். ஒன்று சாகணும், வீரமரணம் அடையணும், இல்லைன்னா ஜெயிக்கணும். பொழைச்சி போன்னு விட்டுட்டு போறது அந்த காலத்தில் அவர்கள் அதை மரியாதை குறைவாக நினைத்தார்கள். எந்திரிச்சு பின்னால் வந்தான், ஏன் இப்படி என்ன விட்டுட்டு போறீங்க, என்ன காரணம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உன் நெஞ்சில் ஏறி உட்கார்ற வரைக்கும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே உன் மீது எனக்கான கோபம் இருந்தது. என்னைக்கு என்னுடைய முகத்தில் நீ காரி உமிழ்ந்தாயோ அப்பொழுது அல்லாஹ்வினுடைய அவனுக்காக வேண்டி என்கிற அந்த கோபம் மாறி நம்ம முகத்தில் துப்பிட்டானே, இவனை சும்மா விடக்கூடாதுங்கிற எண்ணம் என்னுடைய கல்விலே மிகைத்தது. அதற்கு பின்னால் உன்னை நான் கொலை செய்தால் அது என் ரப்புக்காக வேண்டி இருக்காது என்பதற்காக வேண்டி நான் எழுந்து விட்டேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதை கேட்ட அந்த மனிதர் பிற்காலத்தில் சில நாட்களுக்கு பிறகு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய கோபங்கள் இருக்க வேண்டும். கோபத்தை மாற்ற முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாலேயும் அவர்கள் கோபப்படக்கூடியவர்கள் தான், கடுமையாக கோபப்படுவார்கள். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் அவர்களுடைய அந்த பண்பு மாறிச்சானா மாறல, கோபப்படுவார்கள். ஆனால் அந்த கோபங்கள் அனைத்தும் முழுக்க முழுக்க மார்க்கத்திற்காக வேண்டி இருந்தது என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்கள், இப்படி ஏராளமான செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே. ரசூலுல்லாஹ் எப்பப்பெல்லாம் கோபப்பட்டாங்கன்னு தனி புத்தகம் இருக்கு. எப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கோபப்பட்டார்கள். ஒரு சஹாபி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஷாவினுடைய தொழுகையை தக்பீர் கட்டி ஆரம்பித்தார். இமாம் ஜமாத் தொலை வச்சார். தொலை வைத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்த உடனே அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹின் சூரத்துல் பக்ராவை தொடங்கிட்டார். பின்னாலே கடைசி சஃப்ரை தக்பீர் கட்டிட்டு இருந்த ஒரு சஹாபி தக்பீர் அவுத்து விட்டுட்டு அவர் போயிடுவார். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் தொழுது முடித்து விட்டு அந்த சஹாபியை பற்றி குறை பேசினாங்க. அவர் முனாஃபிக் மாதிரி தெரியுது, ஜமாத்தில் கலந்துக்கிறது இல்லை, தொழுகையை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிற செய்தி அந்த சஹாபியுடைய காது கேட்டிய போது அவர் சொன்னார், இந்த விஷயம், இந்த விவகாரம் சம்பந்தமாக பெருமானாரிடத்தில் நான் போய் முறையிடுவேன், ரசூலுல்லாஹ்ட்ட இந்த விஷயம் சம்பந்தமாக நான் நிச்சயமாக பேசுவேன். அந்த சஹாபி சொன்னார். சொன்னது மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட போனார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் கூலி தொழிலாளிகள், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், காலையில் இருந்து மாடு மாதிரி உழைச்சாத்தான் ஏதாவது எங்களுடைய குடும்பத்திற்கு கஞ்சி ஊற்றுவதற்கு எங்களால் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். அவ்வளவு அசதியோடு நாங்கள் வந்து தொழுகையில் நிற்கிறோம். இவரை தக்பீர் கட்டிட்டு சூரத்துல் பக்ராவை ஆரம்பிக்கிறார், எப்படி நிற்க முடியும் எங்களால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌமுக்கு இமாமாக இருந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹ் கேட்ட கடுமையான வார்த்தை, அஃபத்தானுன் அன்த யா முஆத், முஆதை ஃபித்னா பண்றீங்களான்னு கேட்டாங்க. இன்னும் முஆதை ஃபித்னா செய்கிறீங்களா? சப்ஹி இஸ்ம ஓதுங்க, வல்லுஹா ஓதுங்க, வஷம்சி வல்லுஹா ஓதுங்க, வல்லைலி இதா யக்ஷா ஓதுங்க, சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொலை வைக்க வேண்டியது தானே. ஏன் மக்களை இப்படி முகம் சுளிக்க வைக்கிறீர்? ஃபித்னா பண்றீங்களா, குழப்பம் பண்றீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக கோபப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. உங்களுக்கு பின்னால வயதானவர்கள் நிற்பார்கள், அவசரமாக செல்ல வேண்டியவர்கள் நிற்பார்கள், பிரயாணிகள் நிற்பார்கள், முசாஃபிர்கள் நிற்பார்கள், குழந்தைகள் நிற்பார்கள். எந்த தராதரம்னு பார்க்கறது இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு ஓத ஆரம்பிச்சிருவீங்களான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக பேசிவிட்டு மெம்பரில் ஏறி சஹாபாக்களுக்கும் அந்த செய்தியை, அந்த விவகாரம் சம்பந்தமாக கொஞ்சம் நேரம் உபதேசம் பண்ணாங்க. உங்களில் ஒருவர் இமாமத்து செய்தால் எவ்வளவு சுருக்கமாக ஓதி தொலை வைக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக தொலை வைக்க வேண்டும்.
ரொம்ப நேரம் உட்கார்ந்து கிராத் ஓதுறது, பின்னாலே நிற்கிறவர்கள் எல்லாம் சடைவடையக்கூடிய சூழலில் ஏற்படுத்துவது ஒரு முஃமினுக்கு, ஒரு இமாமுக்கு அழகல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அந்த மிம்பரிலே நின்று சாடினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. கணியத்திற்குரியவர்களை, இப்படி பெருமானாருடைய வழி நெடுகிலேயும் வரலாற்றின் திகிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கோபத்தை அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக, ஷரீஅத்திற்காக வேண்டித்தான் வெளிப்படுத்தி இருக்கிறார்களே ஒழிய எங்கேயும் தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக பயன்படுத்தியதில்லை என்கிற இந்த குணம் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகமாய் நினைவு கூறுகிற இந்த தருணத்தில் நாயகத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்த இந்த உயர்தரமான நல்ல பண்புகளையும் பின்பற்றி வாழுகிற மக்களாக நாம் மாற வேண்டும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிருக்கு மேலாய் நாம் நேசிப்பதை போல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்துகளையும் அவர்கள் காட்டி தந்த நற்பண்புகளையும் நம் உயிருக்கு மேலாய் நாம் அதை பின்பற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் வாழும் காலமெல்லாம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழுகிற, அவர்கள் கற்றுத்தந்த நற்குணங்களோடு வாழுகிற நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீம் மலிக்குன் கதீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة دائمة بدوام الشمس والقمر، خصوصا منهم على أفضل الخلفاء بالتحقيق أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعلى ثاني الخلفاء عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعلى ثالث الخلفاء عثمان بن عفان رضي الله تعالى عنه، وعلى رابع الخلفاء علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعلى الإمامين الهمامين السعيدين الشهيدين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وعلى عميه المكرمين سيدنا حمزة وسيدنا العباس رضي الله تعالى عنهما، وعلى سيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وعلى سائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات ويا قاضي الحاجات إنك على كل شيء قدير. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر والله يعلم ما تصنعون.